காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. சில பட்டணங்களுக்கு நாம் உள்ள நுழையும் பொழுது அங்கே ஆரவாரத்தின் சத்தம் கேட்கும். சில பட்டணத்திற்குள்ளே நம்ம போகும்போது அங்கே வர்த்தகங்கள் நிறைய நடக்கும். அங்கே பிஸ்னஸ் நிறைய நடக்கும். அங்கே பிஸ்னஸோட சத்தம் கேட்கும், வர்த்தகத்துடைய சத்தம் கேட்கும். டீ வித்துட்டு இருப்பாங்க, மற்ற காரியங்களை வித்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த வர்த்தகத்தின் சத்தத்தை கேட்கும். சில பட்டணத்திற்குள்ளே நம்ம உள்ள நுழையும் பொழுது கேளிக்கைகளின் சத்தம் கேட்கும். உதாரணத்திற்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு நீங்கள் உள்ள நுழைந்தீங்க அப்படின்னா பாரு, பப்பு, டான்ஸு, ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். பீட்டு போடுவாங்க, மியூசிக் போடுவாங்க, சத்தமாக நடந்து கொண்டு இருக்கும். கேளிக்கைகளின் சத்தத்தை நம்ம பாண்டிச்சேரி போன்ற பட்டணங்களிலே கேட்கலாம். இதை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கண்களால் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன சத்தம் நம்மளுடைய பட்டணங்களிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்றால் அழுகையின் சத்தம் தான் நம்முடைய பட்டணங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆமென். ஏன் அழுகையின் சத்தம் நம்மளுடைய பட்டணத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்றால், நம்மளுடைய பட்டணத்தில் இருக்கிற மனிதர்கள் சாத்தானின் பிடியில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. அடிமைத்தனம் மாத்திரமல்ல, அவர்கள் சாத்தானால ஒடுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. உடைக்கப்பட்ட குடும்பங்களை, அநேக குடும்பங்களை பார்க்க முடியும். சமாதானம் இல்லாத குடும்பங்களை பார்க்க முடியும். சாத்தான் கொண்டு வருகிற வியாதியினால, கஷ்டங்களினால, கடனினாலே தவித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை நம்மளுடைய பட்டணங்களிலே பார்க்க முடியும். அதனால நம்மளுடைய பட்டணத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய கண்களால நம்மளுடைய பட்டணத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம் பட்டணம் அழுது கொண்டிருக்கிற சத்தத்தை நம்மனால கேட்க முடியும். இந்த பட்டணம் அழுது கொண்டு இருக்கிற இந்த நிலையில பரலோகம் உங்களையும் என்னையும் பார்க்கிறது. உங்களையும் என்னையும், அதாவது சபையாகிய உங்களையும் என்னையும், பட்டணம் அழுது கொண்டிருக்கிற இந்த நிலையில பரலோகம் நம்மை பார்த்து நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட, சாத்தானின் பிடியில் இருக்கிற இந்த ஜனங்கள், வியாதியின் பிடியில் இருக்கிற இந்த ஜனங்கள், அழுது கொண்டிருக்கிற, கதறி கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பரலோகம் பார்க்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது என்றால், நீங்களும் நானும் சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. நீங்களும் நானும் இந்த தேசத்தை, பாண்டிச்சேரியை ஆண்டவரின் நாமத்திற்காக, ஆண்டவருக்கென்று நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. புரியுதா நாங்க சொல்றது? நீங்களும் நானும் சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவுக்கு நேராய் நடத்துகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. லேவியராகமம் 20வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த பாண்டிச்சேரி ரொம்ப நல்ல அழகான செழிப்பான ஒரு பகுதி பாருங்க. இங்க சாத்தானின் பிடியில் இருக்கிறதுனால நம்ம சரியா யோசிக்க முடியாது. பாலும் தேனுங்கிற ஓடுகிற தேசமா இது பாண்டிச்சேரி அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியாது. ஏன்னா சாத்தானின் பிடியில் இருக்கிறதுனால இங்க நிறைய பாரும், நிறைய ஹோட்டலும், நிறைய பாவங்களும், பிரச்சனைகளும் பெருகி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சுதந்திரமாக அப்படின்னா நமக்கு சொந்தமாக, இங்கே இருக்கிற மக்களை, இங்க இருக்கிற இடத்தை சபைக்கு சொந்தமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எப்படி கொடுப்பார் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன நாம செய்ய வேண்டும்? சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை எப்படி இயேசுவை நடத்த வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்றார். என்ன வாக்கு பண்றார்? இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்றார். அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரின் நடத்துதலின்படி ஒவ்வொரு தேசமா அவங்க சுதந்தரித்துக் கொள்றாங்க. எப்படி சுதந்தரித்துக் கொள்றாங்க? சண்டை போட்டோ இல்லை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ, ரத்தம் சிந்தப்படுகிறது, நிறைய காரியங்கள் நடக்குது. அங்கே சுதந்தரித்து கொண்டு அவங்க வாக்கு பண்ண தேசத்திற்கு உள்ள நுழையிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே அழகாக பவுல் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் எப்படி சுதந்தரித்துக் கொள்வோம் என்பதை பார்க்க முடியும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன போராட்டம் இருக்கு பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, அதாவது இங்க இருக்கிற மக்களோடும், மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நேராகவோ அவங்களுக்கு எதிராகவோ நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரியைகளை செய்ய வைக்கிற சாத்தானோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. எப்படி சாத்தானோடு நாம் போராட வேண்டும்? சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நம்ம இந்த பாண்டிச்சேரியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம்? எப்படி நம்ம பாண்டிச்சேரியில பாவத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப போகிறோம்? ஆவியானவரின் உதவியினாலே நாம் மாற்றப் போகிறோம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானின் கையிலிருந்து நமக்கு எதிரியா இருக்கிற பாண்டிச்சேரியை ஆட்கொண்டு பிடித்து வைத்திருக்கிற சாத்தான் கையிலிருந்து மக்களை பிடுங்கி விடுவித்து நாம் இயேசு அண்டை கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், எப்படி இந்த தேசத்தை, இந்த பாண்டிச்சேரியை ஆண்டவருக்கென்று நாம் சுதந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி நாம் ஆண்டவருக்கென்று பாண்டிச்சேரியை சுதந்தரிக்க போகிறோம். இதை பவுல் அழகாய் அறிந்திருந்தார் பாருங்க. அவர் நல்லா தெரிந்திருந்தார். ஏன்னா அவர் பட்டணங்கள் போய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறவர். நல்லா தெரிஞ்சிருந்தார். என்ன தெரிஞ்சிருந்தார் என்றால், நமக்கு பிரச்சனை, சண்டை போட வேண்டியது மக்கள் கூட இல்லை, அங்க அரசாங்கம் கூட இல்லை, ஆனா சாத்தான் கூட என்று இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்று பவுல் நன்றாக அறிந்திருந்தார். இன்றைக்கு சபையாகிய நீங்களும் நானும் அறிய வேண்டியது என்னவென்றால், நாம் பாண்டிச்சேரியை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய போராட்டத்திலே இறங்க வேண்டும். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்திருக்கும் பொழுது நாம் ஆவியிலே நிறைந்து ஜெபம் செய்வோம். நம் ஆவியின் வரங்கள் நமக்குள் இருந்து வெளிப்படும். நாம் ஆவியில் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருப்போம். ஆவியில் தைரியம் உள்ளவர்களாக நாம் செயல்படுவோம். அப்பொழுது நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். நம்முடைய ஆயுதங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆயுதங்களை நாம் ஆராய்ந்து நாம் செயல்பட வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்க ஆதி திருச்சபையில பட்டணங்களை ஆண்டவருக்கு நேராய் நடத்தினாங்க. புரியுதுங்களா? ஆதி திருச்சபையில பட்டணங்களை ஆண்டவருக்கு நேராய் நடத்தினார்கள். எப்படி நடத்தினார்கள்? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். பலன் அடைந்து பட்டணங்களுக்கு உள்ளே போய் பட்டணங்களை ஆண்டவருக்கென்று நம்மால் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னவென்றால்,
பரிசுத்த ஆவியானவர் நம்மை வரங்களினால் நிரப்புகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மை ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புவார். அதுலேயும் குறிப்பா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் வரத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் வாஞ்சிக்கும் பொழுது இந்த வரங்களை ஆண்டவரின் நாமத்துக்காக நாம் பயன்படுத்த வாஞ்சிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் வரங்களினாரே நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த வரங்கள் ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் ஆயுதங்கள். அதாவது சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிய இந்த வரங்கள் ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் ஆயுதங்கள். இந்த வரங்கள் நாம் பயன்படுத்தும் பொழுது இருதயங்கள் திறக்கப்படும். கடினமான, நொறுக்கப்பட்டிருக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஏத்திஸ்டாக ஆண்டவரை இல்லை என்று சொல்லுகிற இருதயங்களை திறப்பதற்காக இந்த வரங்கள் பயன்படும். சாத்தானின் கோட்டைகளை உடைத்தெறிய இந்த வரங்கள் பயன்படும். இயேசுவை நாம் வெளிப்படுத்த இந்த வரங்கள் பயன்படும். உணர்வில்லாத இருதயங்களுக்கு உணர்வை கொண்டு வர இந்த வரங்கள் பயன்படும். ரட்சிப்பு இல்லாத இடத்துல மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க இந்த வரங்கள் பயன்படும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வரம் என்னது? என்ன வரத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னேன்? ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற அந்த முதல் வரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்ன இது ஞானத்தை போதிக்கும் வசனம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி மக்களிடம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும்? எந்த சூழ்நிலையில எந்த முடிவு எடுக்க வேண்டும்? இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். ஞானத்தை கொண்டு ஆண்டவரின் ஞானத்தை நம்ம கிட்ட கொடுத்து போதித்து நடத்துவார். அந்த வரம் தான் ஞானத்தை போதிக்கும் வரம். உதாரணத்திற்கு மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அங்க அவரை சுத்தி பரிசேயர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த ஒரு காயின், அதாவது இந்த காசை கொடுத்துட்டு வரி யாருக்கு செலுத்த வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அங்க ஞானமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார். அங்க ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது ஞானத்தை போதிக்கும் வசனம் வெளிப்படும். பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அநேக நேரம் ஞானத்தை போதிக்கும் வசனம் வெளிப்படும். அதே போல 2வது 3வது நிறைய வரங்கள் இருக்கு. அதை நாம் போக போக பார்க்க போகிறோம். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஞானத்தை போதிக்கும் வசனம். ஏன் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் முக்கியம் அப்படின்னா, இந்த காலத்துல நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவங்க. புரியுதுங்களா? நம்ம பக்கத்துல ரைட் சைடு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க, இந்த சைடு வீட்டில் இருக்கவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க, முன்னாடி வீட்டில் இருக்கவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க. சர்ச்சில் நீங்கள் பார்க்குற சில புதிய விசுவாசிகள் அவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை தேவைப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கோ இல்லை சபைக்கு வாங்க என்று கூப்பிடுவதற்கோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் யோசுவா, கிதியோன்லாம் சண்டை போட்டாங்க. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு அணுகுமுறை வைத்திருந்தாங்க. புரியுதுங்களா? எரிகோ பட்டணத்திற்கு ஒரு அணுகுமுறை வச்சிருந்தாங்க. கரெக்டுங்களா? 7 தடவை சுத்தி வந்தாங்க. அதே மாதிரி மற்ற பட்டணத்திற்கும் 7 தடவை சுத்தி வந்தாங்களா? இல்லை. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு அணுகுமுறை தேவைப்படுகிறது. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த வரம் நமக்கு உள்ள இருந்து செயல்படும் போது மட்டும்தான் நம்ம ஞானமாய் செயல்பட முடியும். ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வரம் நமக்கு உள்ள இருந்து செயல்படலை அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விதத்தை வச்சு நம்ம எல்லாரையும் போய் பேசுவோம்.
அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. என்ன இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பெங்களூர் போகிற வழியில் கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் என்கிற ஒரு இடம் இருக்குது. KGF என்று சொல்லுவாங்க, கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ். அங்கே ஒரு கடினமான ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே ரட்சித்தார். அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம் அவர் வேலையெல்லாம் வைத்துட்டு முழு நேரமாக நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று ஊழியத்திற்காக வந்து விட்டார். அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல விதமான கஷ்டப்பாடுகள், பட்டினி, நிறைய நேரங்களில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். ஒரு இரவு வேளையில் அவர் சாப்பாடு இல்லாமல் அவர் மனைவியும் ரொம்ப கஷ்டத்தோட வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, திகையாதே நான் உன் தேவன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அவரு சரி வெளியே யாரோ பிரசங்கம் பண்ணுறாங்களான்னு கதவெல்லாம் திறந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. திரும்பி நல்லா கதவெல்லாம் மூடிட்டு சரி இன்னும் பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணும்போது திரும்பி ஒரு சத்தம், திகையாதே நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. சரி, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார் என்று அறிந்து கொண்டார். திரும்பி தீவிரமாக ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் அவரை பெங்களூருக்கு போக சொல்கிறார். பெங்களூரில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கேயும் பசி, பட்டினி, பல பாடுகள். அப்போ சில மனிதர்களை அவர் ஆதாயம் படுத்துகிறார். சில மனிதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் அதுலேருந்து சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனால் நமக்கு ஊழியம் செய்ய ஆராதிக்க ஒரு இடம் இல்லை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அங்கே பழைய ரயில்வே என்ஜின்லாம் ரிப்பேர் பண்ணுற ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டரையும் அங்கே வர சிறு கூட்ட ஜனங்களையும் கூட்டிட்டு அந்த ஷெட்டுக்கு போகிறாங்க. அந்த ஷெட்டுக்கு இந்த பாஸ்டர் உள்ள நுழையும் போது அங்கே ஒரு வசனம் இருக்கான். என்ன வசனம்? திகையாதே நான் உன் தேவன் என்கிற வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் அங்கே நல்லா ஊழியம் செய்து கொஞ்சம் வருடங்கள் கழித்து அழகாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரோடு என்கிற பெங்களூரில் இருக்கிற மெயினான ஏரியாவில் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய சர்ச்சுக்குள்ளே நம்ம உள்ள நுழைந்து பார்த்தா பின்னாடி திகையாதே நான் உன் தேவன் என்கிற வசனம் இருக்கும். இன்றைக்கும் அவருடைய சபை இருக்கிறது, ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஞானத்தை போதிக்கும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம். ஆண்டவர் இந்த வரத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்னும் முக்கியமாக நம்மளுடைய ஊழிய பாதையிலே ரொம்ப அருமையாக ஆண்டவர் நடத்துவார். எப்போ? இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் நம் வாழ்க்கையிலே இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது. பவுல் அவருடைய வாழ்க்கையில நிறைய தடவை இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் செயல்படுகிறது. இதுல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 34. ஆக்ட்ஸ் 17:16-34. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 34. அதுல ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 16ஆம் வசனம். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. இங்க பவுல் ஒரு சில மனிதர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எந்த பட்டணத்துல காத்து கொண்டிருக்கிறார்? அத்தேனே பட்டணத்துல பவுல் காத்து கொண்டிருக்கிறார். இந்த அத்தேனே பட்டணம் எங்க இருக்குங்க? இங்கிலீஷ்ல ஏத்தென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அத்தேனே பட்டணம் கிரேக்க நாட்டில் இருக்கு. இந்த கிரேக்க நாட்டில் இருக்கிற அத்தேனே பட்டணம் ரொம்ப முக்கியமான பட்டணம் பாருங்க. ஏன்னா இந்த கிரேக்க நாட்டில் இருந்து தான் அறிவாளிகள் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க. இன்டலெக்சுவல் பீப்புள். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிஸ்டாட்டில், புளூட்டோ, சாக்ரட்டிஸ், அவங்கெல்லாம் 400 வருடங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள். இந்த சாக்ரட்டிஸ் பயங்கர ஞானி, பயங்கரமான தத்துவ ஞானி. இவருடைய மாணவன் தான் புளூட்டோ. இந்த புளூட்டோவுடைய மாணவன் தான் அரிஸ்டாட்டில். இவங்கெல்லாம் சரித்திரத்தில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற அவ்வளோ பெரிய ஞானிகள் எங்க இருந்து வந்தவங்க? இந்த கிரேக்க நாட்டில இருந்து வந்தவங்க.
அந்த கிரேக்க நாட்டில் இருக்கிற தெய்வங்கள் பேரு தான் இந்த மெர்க்குரி, ஜூபிட்டர், அப்புறம் சாட்டன். இந்த பெயர்கள் எல்லாம் அந்த அந்த கிரேக்க நாட்டு தெய்வங்களுடைய பெயர்கள். அந்த கிரேக்க நாட்டு தெய்வங்களுடைய பெயர்கள் தான் இங்க கிரகங்களுக்கு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம மார்ஸ்னு ஒரு கிரகம் இருக்கு, ஜூபிட்டர்னு ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகங்களுக்கெல்லாம் யார் பேர் வச்சது? இந்த கிரேக்க நாட்டுக்காரங்கள், இந்த ஏத்தென்ஸ், இந்த அத்தேனே பட்டணத்தார் தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு அவங்க அறிவு சார்ந்த இல்லைன்னா தத்துவங்களை சார்ந்த மனிதர்களாய் அவங்க இருக்க வேண்டும் என்று யோசிச்சு பார்க்கலாம். இந்த கிரேக்க நாட்டில், இந்த அத்தேனே பட்டணத்தில் விக்கிரகங்கள் நிறைந்து இருக்கிறது, ஞானம் நிறைந்து இருக்கிறது, தத்துவங்கள் நிறைந்து இருக்கிறது. அதனால அந்த பட்டணத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் எங்கள்கிட்ட தான் இந்த அரிஸ்டாட்டல், புளூட்டோ, சாக்ராட்டிஸ்லாம் வந்தார் அப்படின்ற ஒரு பெருமை அந்த பட்டணத்திற்கு அப்பவே இருந்துச்சு. இது யூதர்களுடைய பட்டணம் கிடையாது, புறஜாதியார் இருக்கிற பட்டணம். இங்கே தான் இப்போ பவுல் நடந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இவரு இந்த பட்டணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல போறார். கரெக்டுங்களா? எந்த பட்டணத்தில்? அத்தேனே பட்டணத்தில், ஞானிகள் நிறைந்த பட்டணத்தில், பெருமை நிறைந்த பட்டணத்தில், தத்துவங்கள் நிறைந்த பட்டணத்தில் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்ல போகிறார். இங்கே அத்தேனே பட்டணம் மாத்திரம் கிரேக்க நாட்டில் பவுல் சந்தித்த பட்டணம் இல்லை, கொரிந்து பட்டணமும் கிரேக்க நாட்டில் தான் இருக்கு. பிலிப்பி பட்டணம், தெஸ்லோனிக்கிய பட்டணம், செஞ்சரேயா பட்டணம் எல்லாமே இந்த கிரேக்க நாட்டில் தான் இருக்கு. பாருங்க, இங்கே ரொம்ப முக்கியமாக பவுல் போய் பேச வேண்டிய இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும், ரொம்ப கவனமாக பேசணும், இல்லைன்னா அவர் மாட்டிப்பார். ஏன்னா ஞானிகள் நிறைந்த பட்டணமாக இருக்கிறது. இங்கே பவுல் ஆண்டவரால் நடத்தப்படுகிறார். ஞானத்தை போதிக்கும் வசனம் அவருக்குள்ள இருந்து செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது என்றால், பவுல் சுவிசேஷத்தை மாற்றவில்லை, ஆனால் பவுல் அணுகுமுறையை மாற்றுகிறார். சொல்லுங்க, பவுல் சுவிசேஷத்தை மாற்றவில்லை, ஆனால் பவுல் எப்படி அவர்களை அணுகுகிறார் என்பதை அழகாக மாற்றி அழகாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில வசனங்களையும் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16க்கு அப்புறம் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அடுத்தது, அப்பொழுது எபிகூப்பரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில், இங்க பாத்தீங்கன்னா சில ஞானிகள் இருக்காங்க. என்ன கூப்பர்? எபிகூப்பரும் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த ஒரு 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 ஞான கும்பல். அவங்க என்ன போதித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இன்பம் தான் வாழ்க்கை, இன்பம் இருந்தா போதும், அது தாங்க வாழ்க்கை, வேற எல்லாமே தேவை கிடையாது அப்படின்னு. உனக்காக நீ வாழ், மற்றவங்களுக்காக நீ வாழாத, உன்னை மட்டும் யோசிச்சு உனக்கு என்ன பிரியப்பட்டு இருக்கோ அதை வச்சு நீ வாழு. இன்னைக்கும் நிறைய கும்பல் இருக்கு, கரெக்டுங்களா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதாங்க நான் செய்வேன், உங்களுக்காக நான் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற, இன்பம் தான் வாழ்க்கை என்று சொல்லுகிற கும்பல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கும்பல் மத்தியில தான் இப்ப பவுல் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்ல போகிறார். நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஞானத்தை போதிக்கும் வரத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரத்தை பயன்படுத்தி ஆச்சரியமான விதத்தில் இங்கே செயல்படுகிறார் என்பதை பார்க்கலாம். முதலாவது 16வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல் அந்த பட்டணத்தை பார்த்து வைராக்கியம் கொள்கிறார். ஸோ உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை அப்படின்னா, பாண்டிச்சேரியை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாண்டிச்சேரியை குறித்த ஒரு பாரம் நமக்கு தேவை. அப்போ பாரம் வரணும்னா நீங்களும் நானும் பாண்டிச்சேரியை குறித்து கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
இப்போ பாண்டிச்சேரியில் என்ன அதிகமாகுது? பார் அதிகமாகுது, பப் அதிகமாகுது, பிரச்சனைகள் அதிகமாகுது. என்னென்ன அதிகமாகுது என்பதை நீங்களும் நானும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கொஞ்சமாவது நம்ம சுற்றி பார்க்க வேண்டும், இல்லை நியூஸாவது பார்க்க வேண்டும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையாவது பேசி பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வைராக்கியம் வரும், ஒரு பாரம் வரும், ஒரு மனதுருக்கம் நம்மளுடைய பாண்டிச்சேரி பட்டணத்தின் மேலே வரும். இவருக்கு பவுலுக்கு 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் ஏற்படுகிறது. அடுத்தது 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து. ஒரு நிமிஷம் சிஸ்டர், இங்க என்ன நடக்குதுன்னா, பவுல் சுத்தி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க சில ஞானிகளை பார்க்கறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு வினோதமான ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டு இருக்கிற, அதனால என்ன பண்ணு, இங்க ஒரு மார்ஸ் மேடை என்கிற ஒரு மேடை இருக்கு, அங்கதான் அந்த புதிய தத்துவங்கள் எல்லாம் போய் நின்று சொல்லுவாங்க. தத்துவ ஞானிகள் பேசுவாங்க. அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, வா இவ்வளோ அழகா தத்துவங்களை சொல்றாரே என்று சொல்லி கைத்தட்டி அதை ஏத்துப்பாங்க, இல்லைன்னா ஏத்துக்காம விட்டுடுவாங்க. அந்த மார்ஸ் மேடை, ஃபேமஸான பிரபலமான மார்ஸ் மேடை மேல நின்று பவுல் பேசுறாரு. எப்படி ஞானமா பேசுறாரு பாருங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ எப்படி பேசுறாரு பாருங்க. நான் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அங்க நிறைய விக்கிரகங்கள் இருந்துச்சு. ஒரு இடத்துல விக்கிரகங்கள் இல்லாம அறியப்படாத தேவனுக்கு அறியாமல் ஆராதிக்கிற, என்ன போட்டிருக்கு, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அங்க ஒரு இடம் இருந்துச்சான், ஒரு பலிபீடம், விக்கிரகங்கள் இல்லாம அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு ஹெட்டிங் எழுதப்பட்டிருந்த பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளோ எவ்வளோ ஞானம் வெளிப்பட்டு இருக்கு பாருங்க. அங்க சுத்தி பார்த்துருக்காரு. அங்க ஒரே ஒரு இடத்துல தான் அங்க விக்கிரகம் இல்லை, அங்க இந்த தேவனை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வருகிறேன் என்று சொல்லி ஞானமாய் அவர் அந்த இடத்துல பேசினார். எங்க? அத்தேனே பட்டணத்துல, ஞானிகள் மத்தியில, தத்துவ ஞானிகள் நிறைந்திருக்கிற பட்டணத்துல. இவர் என்ன பேசுவார், இவரை என்ன குற்றம் சாட்டலாம், இவருக்கு என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவரை எப்படி துரத்தி விடலான்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த இடத்துல அழகாய் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னார். முதலாவது, உங்களுக்கும் எனக்கும் பாரம் தேவை, பாண்டிச்சேரியை குறித்த பாரம் தேவை, பாண்டிச்சேரியை குறித்த ஒரு மனதுருக்கம், ஒரு வைராக்கியம் தேவை. இரண்டாவது, பாண்டிச்சேரியில் எப்படி ஞானமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற ஞானம் நமக்கு ஆவியானவர் நமக்கு தருவார். அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர் நிறுத்தவில்லை. மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார், நியாய தீர்ப்பை சொன்னார், உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். ஞானமாக வார்த்தைகளை பயன்படுத்தி ஆவியானவர் அவரை பேச வைத்தார். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்த சில ஞானிகள் பவுலுக்கு பின்னாடி போனாங்க. ஹல்லேலூயா. பவுலுக்கு பின்னாடி போய் அங்க ஒரு சபையை ஆரம்பித்து அத்தேனே பட்டணத்துல, அதாவது ஞானிகள் நிறைந்த பட்டணத்துல, தத்துவ ஞானிகள் நிறைந்த பட்டணத்துல பவுல் ஏதோ தத்துவம் சொல்லி நிறுத்தவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்து ரட்சிப்புக்கு நேராய் மக்களை நடத்தி அங்க ஒரு சபையையும் நிறுவ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். என்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து செயல்படும் பொழுது ஞானமாய் பேசுவதற்காக ஆண்டவர் நடத்துவார். எப்படி இந்த ஞானத்தை போதிக்கும் வரம் நமக்குள்ள இருந்து செயல்படும்? நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றார். இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் வரங்களுக்காக வாஞ்சிக்க வேண்டும். இந்த வரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஞானத்தை போதிக்கும் வரம் எனக்குள்ள கொடுங்க, நான் உங்க நாம மகிமைக்காக இந்த வரத்தை நான் செயல்படுத்துவேன். என்னுடைய நாம மகிமைக்காக அல்ல, என்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக நான் செயல்படுத்துவேன். இந்த வரம் எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா நான் உங்க நாம மகிமைக்காக நான் யூஸ் பண்ணுவேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வாஞ்சையாய் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா.
இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவியானவரோடு தினமும் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் நம் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதால, தினம்தோறும் எப்பொழுதும் நம் ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வரங்களை உங்க வாஞ்சையை பார்த்து உங்களுக்கு தருவார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். உங்ககிட்ட இந்த வரம் வெளிப்படும் பொழுது, அதாவது ஞானத்தை போதிக்கும் வரம் வெளிப்படும் பொழுது எப்படி பேசுவோம் என்று நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பட்டணமும் இந்த அத்தேனே பட்டணம் போல, இந்த கொரிந்து பட்டணம் போல ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாகத்தான் இருக்கிறது. விக்கிரக ஆராதனை நிறைய இருக்கிறது. மக்கள் அவங்களுடைய இன்பத்தை தேடி, நம்ம குடிச்சா நமக்கு இன்பம் கிடைக்கும், நம்ம குடிச்சிட்டே இருந்தால் நம்ம ஒரு நிலையிலேயே இருக்கலாம், நம்மளுக்கு குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, பக்கத்து வீட்டை பற்றி கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு இன்பம் என்ன கிடைக்குதோ அதை நான் எடுத்து பருகுவேன் என்று குடியிலையும் வெறியிலையும் பாவத்திலையும் கிடக்கிற இந்த பட்டணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அத்தனை பட்டணத்தை போல விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது, மதுபானமும் பாவமும் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, இந்த வரத்தினாலே ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாம் எப்படி வாலிபர்கள் கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? எப்படி ஆவியானவர் நடத்துகிறாரோ அதே போல சிறு பிள்ளைகள் கிட்ட நம்ம பேச முடியும். உடைக்கப்பட்ட குடும்பங்களை நமக்கு சந்திக்க முடியும். விக்கிரக ஆராதனைக்காரர்கிட்ட நம்ம எப்படி பேச வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவர் தருவார். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை பார்த்து நாம் எப்படி பேச வேண்டும் என்ற ஞானத்தை தருவார். காயப்பட்ட மக்களை பார்த்து நாம் எப்படி பேச வேண்டும் என்ற ஞானத்தை யார் தருவா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வரத்தின் மூலமாக சரியான வார்த்தை பேச, சரியான நேரத்தில் பேச, சரியான அணுகுமுறையோடு, சரியான திட்டத்தோடு நாம் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம் தனிப்பட்ட ஊழியங்கள் மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் மாத்திரம் அல்ல, நம்ம சபையிலையும் என்னென்ன திட்டங்கள் போட வேண்டும் என்று ஞானத்தின் ஆவியானவர் நம்மை அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் ஒருவேளை செயல்படுகிறவங்களா இருந்தால் நம்ம மதவாதிகளாய் தெரிவோம் மக்களுக்கு. நம்ம மாம்சத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் இவன் ஒரு மதவாதி அப்படின்னு எழுதி அவனை அனுப்பிடுவாங்க. ஆனால் ஆவியில் நம்ம செயல்படும் போது பட்டணத்தை அசைக்கிற மனிதர்களாக நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நம்ம செயல்பட்டா வல்லமை இல்லாமல், பெருசாக ஒரு எஃபெக்டிவ் இல்லாத, செயல்பட முடியாத மக்களாக இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டு வரங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது, பாவிகளை நாம் சந்திக்கும் பொழுது அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மளால நடத்த முடியும். இருளில் உள்ள மக்களை நாம் வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு வர முடியும். எழுப்புதல் நம் மூலமாக பரவ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நாம் இப்போ எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மை ஆவியானவர் நிரப்புவார். ஆவியானவர் கிட்ட நம்ம வாஞ்சையோடு கேட்கலாம், ஆண்டவரே இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரத்தினால எங்களை நீ நிரப்ப வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கலாம். ஆண்டவரே, ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய ஞானம் எங்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். எங்களுடைய மாம்சம் அல்லப்பா, எங்களுடைய சுய சிந்தை அல்ல, எங்களுடைய சுய யோசனைகள் வெளிப்படக்கூடாதுப்பா. எங்களுக்குள்ள இருந்து உம்முடைய வரம் வெளிப்பட வேண்டும். அதற்கு நீர் ஆவியானவர் எங்களை நீர் நிரப்ப வேண்டும். எங்களுடைய பட்டணத்தில் அநேக விக்கிரக ஆராதனை இருக்கு. அநேக மக்கள் எங்கள் பட்டணத்தில் பாவத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறாங்க. அநேக மக்கள் இன்பத்திற்கு நேராக இன்பத்தை தேடி குடியிலையும் வெறியிலையும் விபச்சாரத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பட்டணத்தில் நீங்க எங்களை வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் நீங்க எங்களை வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே. இந்த இடத்துல
நாங்கள் உமக்கு சாட்சியாக நாங்கள் மக்களை பார்க்க, மக்களை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் டிவி மூலயமா, நாங்கள் நேரில் பார்த்து எப்படியெல்லாம் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறோமோ, உம்முடைய ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் மூலியமாய் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. கேட்கலாமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஞானத்தை போதிக்கும் வசனம் எங்களுக்கு உள்ள இருந்து செயல்படணும்பா. எப்படி பவுல் அத்தேனை பட்டணத்தை பார்த்து மனதுருகினாரோ, வைராக்கியம் கொண்டாரோ, பாரம் கொண்டாரோ, எங்க உள்ளத்தையும் ஆண்டவரே எங்க பாண்டிச்சேரியை குறித்ததான ஒரு பாரத்தினால எங்க உள்ளத்தை நிரப்புங்கப்பா. ஏதோ பாண்டிச்சேரி மக்கள் எப்படியோ போறாங்கன்னு இல்லை ஆண்டவரே, அவங்க பாவத்துக்கு நேராய் அழிகிறார்கள், உம்மை தெரியாம நரகத்துக்கு நேராய் போகிறார்கள் என்ற பாரம் எங்களுக்குள்ள நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த அழிவுக்கு நேராய் போகிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரத்தை எங்க உள்ளத்துல நீர் போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க உள்ளத்துல போடுங்கப்பா. எங்களுக்குள்ள இருந்த ஆண்டவரே நம்முடைய வரம் வெளிப்பட வேண்டும். நாங்க பேசும் பொழுதே ஞானமாய் பேச வேண்டும். நாங்க பேசும் பொழுதே உம்மை குறித்து அறிமுகப்படுத்துகிறோம் என்று மக்கள் அறியாத அளவுக்கு உம்மை குறித்து அறிமுகப்படுத்தி உமக்கு நேராய் மக்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. நாங்க எங்க ஞானத்தினால அல்லப்பா, உம்முடைய ஞானத்தினால ரட்சிப்புக்கு நேராய் மக்களை நாங்கள் நிரப்ப வேண்டும், நடத்த வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போ நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையில உம்முடைய ஆவியானவரின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவியானவர், பிலிப்புக்குள்ள இருந்த ஆவியானவர், பேதுருவுக்குள்ள இருந்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் எங்களையும் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். நீங்க எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, இந்த பாண்டிச்சேரியில் எங்களை ஏன் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டம் எங்க மூலியமா நிரப்ப வேண்டும், நடைபெற வேண்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக. ஞானத்தை போதிக்கும் வசனத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வசனங்கள், வார்த்தைகள் உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். நாங்க ஏனோ தானோ என்று இல்லப்பா, நாங்க ஊழியம் செய்யும்போது உம்முடைய ஆவியானவர் எங்கள் மூலியமாய் நீர் செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வரங்கள் எங்க மூலியமாய் செயல்படும் போது எங்க பாண்டிச்சேரி உமக்கு சொந்தமாய் மாறும் ஆண்டவரே. எங்க பாண்டிச்சேரியில இருக்கிற ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா, ஆனா உமக்கு நேராய் நாங்க நடத்தக்கூடிய கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய வரத்தினால் எங்களை நிரப்புங்க. ஞானத்தை போதிக்கும் வரத்தினால் எங்களை நிரப்புங்க. ராபா நா ஷெதே ரேகே பாரா தாராபா, உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. ராகபா தாராமா ஷெரேபா கபா தாராபா, உம்முடைய வரங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வரங்கள் எங்க மூலமா செயல்பட வேண்டும். இந்த பாண்டிச்சேரி குறித்ததான பாரத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்களுக்குள்ள இருந்து வரங்கள் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஞானத்தை போதிக்கும் வரம் விசேஷமாக வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்க இன்றையிலிருந்து சந்திக்கிற மக்கள் உம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும். நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்க வேண்டும் ஆண்டவரே. நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், என்ன சொல்ல போகிறீர் என்பதை எங்கள் காதுகள் கேட்டு நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி ஞானமாய் பேசக்கூடிய உம்முடைய வரத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமே நாங்க பேசும்போது ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்டவர்களாய், நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கேட்டவர்களாய், நீர் என்ன பேச விரும்புகிறீர் என்பதை கேட்டவர்களாய் நாங்க பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால் அதிகமாய் நீர் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனிமே உம்மை பத்தி அவங்க சொல்லும் போது ஒரு வித்தியாசத்தை அவங்க உணர உதவி செய்யுங்க. அநேக மக்களை உமக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய் நடத்த உதவி செய்யுங்க. அத்தனை பட்டணத்துல பவுலுக்கு உதவி செய்த அதே ஆவியானவர், பேதுருவுக்கு உதவி செய்த அதே ஆவியானவர், பிலிப்பு எத்தியோப்ப மந்திரி கிட்ட பேசும்போது உதவி செய்த அதே ஆவியானவர் எங்க மத்தியிலையும் அசைவாடும் ஆண்டவரே. எங்களையும் நிரப்பும், எங்களையும் வித்தியாசமான மனிதர்களாய் மாற்றும். உமக்கு சாட்சியுள்ள உம்முடைய சுவிசேஷத்தை பரப்புகிற ஒரு நல்ல மனிதர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.